மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஈஸ்வரி வந்து ஐஸ்வர்யா கிட்ட, இங்க பாரு ஐஸ்வர்யா, சேதுவை இப்ப நீ அனுப்பி வச்சுட்டனா கடைசி வரைக்கும் சேது உன் பக்கம் திரும்பி வர மாட்டான். ஏதாவது ஒண்ணு பண்ணி தமிழ் சேதுவா மயக்கிடவான், புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னுடைய மாமாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. மாமா, நீங்க தமிழுக்காக அந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும் மாமா. நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. பாவம் இல்லையா தமிழ், என் உயிரை அவ காப்பாத்திருக்கா. இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல் ஆளா வந்து அவ தான் நிக்கிறா. இப்ப சாப்பாடு தண்ணி இல்லாம அவ கஷ்டப்படும் போது நம்ம கண்டிப்பா அங்க இருந்து அழகரை கொடுக்கறத தவிர வேற வழி கிடையாது. உங்களாலேயே அழகர் மீனாட்சி பிரிஞ்சு இருக்க முடியாது. அதனால நீங்க அங்க போயிட்டு இருந்துட்டு வாங்க மாமான்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. இதை கேட்டு சேதுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. ராஜாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேருக்குமே ஒண்ணுமே புரியாம தலைக்கால் புரியாம இருக்காங்க. ஏய் ஐஸ்வர்யா, உனக்கு என்ன மண்டை மூளை ஏதாவது குழம்பி போயிடுச்சா? இங்க நான் ஒருத்தி சொல்லிட்டு இருக்கேன், அதை ஏத்துக்காம நீ பாட்டுக்கு என்னடி பேசிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க சேது மாமாவை, அதோட உங்க கடமை முடிஞ்சிருச்சு. நான் சேது மாமா கூட எப்படி குடும்பம் நடத்தணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், இது எதுவும் நீங்க எனக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம். எனக்கும் எல்லா விஷயமும் நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அங்க இருந்து போறாங்க. உடனே ஈஸ்வரி கிட்ட சித்ரா, அம்மா பாத்தீங்களா எப்படி பேசிட்டு போறா பாத்தீங்களா? எனக்கு எப்படியாவது சேது மாமாவை கல்யாணம் பண்ணிவீங்க ஆன்ட்டின்னு சொல்லி அப்படி காலில் விழுந்து கெஞ்சி கேட்டவன் இப்ப உங்களவே எதிர்த்து பேசிட்டு போற. இவெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாமா, சரிப்பட்டு வரவே மாட்டான்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை பத்தி சித்ரா ஈஸ்வரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல இவகிட்ட ஒரு விஷயத்த கேட்போண்டி, செய்ய முடியாதுன்னு சொன்னா இவளை பத்தி என்ன பண்ணணுமோ அதை பாத்துக்கலாம். முதல்ல இவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கான வழி என்னவோ அதை கூட நான் செய்வேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவத்துல வந்து ஈஸ்வரி இருக்காங்க. இப்ப சேது தமிழோட வீட்டுக்கு போறாங்க. தமிழ் அப்ப கூட சேது வந்தது குழந்தை வந்தது இது எதுவுமே பார்க்காம பித்து புடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உடனே சேது போயிட்டு அப்பதான் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்படிதாண்டா, நீ வந்ததை கூட பார்க்காம அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கா. குழந்தை நம்ம மேல பாசமா இல்லையே, அப்படி நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி அவ்வளவே புலம்பிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லி அம்மாச்சி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே சேது குழந்தைங்களை பக்கத்துல கூட்டிட்டு போயிட்டு தமிழ்னு சொல்றாங்க. உடனே தமிழ் வந்து சேதுவை கட்டி பிடிச்சி கதறி அழுறாங்க. இப்ப சேது தமிழை எப்படி சமாதானப்படுத்த போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.